எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை விக்குது இல்லைங்க. கஞ்சா விக்குதா இல்லைங்களா? ஏன்னா உடனே ஸ்டாலின் கோபம் வரும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த ஒரே வருஷத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக அறிக்கை விட்டோம், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம். தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிடும், அதை தடுத்து நிறுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடங்குங்கள். இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுகிறவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரிக்கை விட்டோம். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குரல் கொடுக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர். எப்போ அந்த இளைஞர், மாணவர், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழித்த பிறகு முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியில கோரிக்கை வைக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அப்பொழுதே எச்சரிக்கை கொடுத்தோம் இந்த அரசாங்கத்திற்கு. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது, மாணவர், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிகிறார்கள், தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் சொன்ன போதே இந்த அரசு விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளாத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் எப்பொழுது நடமாட்டம் அதிகரித்ததோ, எப்பொழுது இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகினார்களோ அப்பொழுதே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த போதைப் பொருள். அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.